ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அற்புதமான மங்களகரமான வெள்ளிக்கிழமை விடியல்ல இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை வெற்றி செய்தியாக சொல்வதற்காக தான் ஓடி வந்திருக்கேன். எப்படியாவது நீ உன் வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும், எல்லாமே நல்லபடியாக நடந்துடணும்னு தான் அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு உனக்காக ஓடி வந்திருக்கேன். இப்போது இந்த நிமிஷத்தில் இருந்தே எல்லாமே சரியாகும்படியும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சி இருக்கும்படியும் உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் ஜெயிக்கும்படியும் இந்த வராகி அம்மா அற்புதம் செய்ய போகிறேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை பற்றி முதல்ல நீ எப்போது கேள்விப்பட்டாயோ அப்போதே என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை உன்னுடைய ஆகச்சிறந்த உறவாக நீ ஏற்றுக்கிட்ட. உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன், உன் கஷ்டத்தை போக்கி கவலைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நான் செய்வேன்னு என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை எந்த வகையிலும் எந்த விஷயத்திலும் நான் ஏமாற்றவே மாட்டேன். நிச்சயமா நீ வேண்டி கேட்டதெல்லாம் உன் வாழ்வில் வந்து சேரத்தான் போகுது. நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களை எல்லாம் எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக நிரந்தரமாக உன் கைகளில் வந்து கொடுக்க போகிறேன். நீ எதையெல்லாம் இழந்து நிற்கிறியோ அது எல்லாவற்றையும் திரும்ப பெறுவாய். இப்போது உன் மனசில் இருக்க குழப்பங்களையும் கவலைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான வாழ்க்கையை அழகானதாக நான் ஆக்கி கொடுக்க போகிறேன். இனிமே எந்த விதத்திலும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் குறையாம எல்லா வகையிலும் நீ ஜெயிச்சு நிற்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் இனிமே உன் வாழ்க்கையில் வர்றதை உன்னால் உணர முடியும். இதுவரைக்கும் நடக்காத விஷயங்களும் இப்போது வெற்றிகரமாக நடப்பதை நீ புரிஞ்சு கொள்ளத்தான் போகிறாய் என் செல்லமே. இப்போதைக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாமல் சில விஷயங்கள் உனக்கு சிக்கலாகவும் சிரமமாகவும் இருப்பதாக தோணலாம். ஆனால் இப்போ நான் செய்கிற எல்லா விஷயமும் விடாப்பிடியாக உன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போய் உன்னை வெற்றியாளனாக மாற்ற தான் போகுது. நீ ஒருபோதும் மனசை குழப்பிக்காம தைரியமாயிரு. உன் உடல் ஆரோக்கியம் மேம்படும், உனக்கு பொருளாதார வசதிகள் அதிகமாகும், உன் குடும்பத்தில் அமைதியும் மனசில் நிம்மதியும் உருவாகும்படி எல்லா விஷயங்களையும் சரி செய்கிறதுக்காக தான் இந்த சந்தோஷமான மங்களகரமான வெள்ளி விடியலை இந்த வராகி அம்மா தேர்ந்தெடுத்திருக்கேன். நீ என்னை நம்பி வணங்கிய வேண்டுதல்கள் எல்லாமே இப்போது உனக்கு மிக பிரமாதமான மிக பிரம்மாண்டமான பலனையும் கொடுக்க போகுது. உனக்கு அருள் செய்வதற்காக தான் வேக வேகமாக உன் வீட்டுக்கு ஓடி வந்திருக்கேன். ஏன் அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன உன் வாழ்க்கையில் கிடச்சிருக்கோ இப்போது உன் கைகளில் என்ன இருக்கோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சின்னா இனி வரக்கூடிய வாழ்நாட்கள் என்பது உனக்கு மிகச் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். என்ன நடந்தாலும் மற்றவங்க உன்னை என்ன திட்டினாலும் சண்டை போட்டாலும் கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்தி பொறுமையாக பொறுத்துப்போ. தானாகவே எல்லாமே உன்னை தேடி வந்து நிற்கும்படி இந்த வராகி அம்மா அற்புதம் செய்வேன். பணிவும் பொறுமையும் நிதானமும் உன் மனசில் இருக்கும்போது எந்த விதத்திலும் நீ தோத்து போக மாட்ட. எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நானே முன்னின்று உனக்காக நடத்தி கொடுப்பேன். நீ எப்போதும் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறத பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசை. அதனால தான் இந்த காலை பொழுதிலேயே இந்த வராகி அம்மா வந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் சரி செய்ய வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் இருப்பேன். இனி யார் மூலமாகவும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இனி நீ செய்ய போகிற எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் உனக்கு மகிழ்ச்சியே கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். சில சமயங்களில் நீ பேச நினைக்கிற விஷயங்களை எல்லாம் யாரும் உன்னை பேச விடாமல் உனக்கு என்ன தெரியுன்ற மாதிரி உன்னை தடுத்து நிறுத்திடுறாங்க. இப்போதைக்கு உன் வார்த்தைகளுக்கு பெருசாக மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்கப்படலைனாலும் கூடிய சீக்கிரம் உன் கருத்து என்ன, நீ என்ன நினைக்கிற சொல்லுன்னு உன்னிடம் கருத்து கேட்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையையும் வருங்காலத்தையும் உனக்கு சாதகமாக உனக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய விதத்தில் மாற்றப் போகிறேன். உன் கைகள் ஓங்கி நிற்கப் போகுது. எல்லாரும் உன்னை நோக்கி உன்னை தேடி வந்து காத்திருக்கும்படியாக உனக்கான தகுதியையும் மரியாதையும் மதிப்பையும் நான் உயர்த்த போகிறேன் என் செல்லமே. நீ என்கிட்ட வச்ச எல்லா கோரிக்கைகளையும் இந்த வராகி அம்மா செவி கொடுத்து கேட்ட பிறகும் அதை நிறைவேற்றாமல் விட்டு வைக்க மாட்டேன்.
எல்லாத்தையும் சரியான இடத்துல சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு நடத்தி கொடுப்பேன். இப்போது இந்த நிமிஷத்திலிருந்தே உன் வாழ்க்கை முழுவதையும் என் பொறுப்பில் விட்டுடு. நீ என்ன நினைக்கிறியோ அது எல்லாமே சிறப்பாய் நடக்கும்படியும் நீ சந்தோஷமாய் வாழும்படியும் செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டாகி நீ நல்லா வசதியாக சந்தோஷமாக சிரித்த முகத்தோட சிறப்பாக வாழும்படி செய்ய போகிறேன். உன் லட்சியத்தையும் உன்னுடைய கனவுகளையும் நீ அடைய போகிறாய். நீ கற்பனை செஞ்ச விஷயங்களும் கனவு கண்ட விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடப்பதை இனி யாராலும் தடுக்க முடியாது. எல்லா நன்மைகளும் இப்போது உன்னிடம் வந்து சேரப்போது. நீ எப்போதும் எந்த விஷயத்தையும் நினச்சி வருந்தாதே என் செல்லமே. யாரோ தப்பாக இருக்காங்க, தவறான வேலை செய்கிறாங்கன்றதுக்காக அதை நினச்சி நீ வருத்தப்படாத. அவங்கள திருத்த வேண்டியதும் மாற்ற வேண்டியதும் இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் எந்த உறவுகளும் நிரந்தரமில்லை, எந்த மனிதனின் மனசும் நிரந்தரமில்லை. மனிதனுடைய மனசே நொடிக்கு நொடி மாறக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. எல்லா மனிதர்கள் மனசிலும் எப்போது வேண்டுமானாலும் மாற்றம் வரும். யார் எப்போ வேணாலும் திருந்துவாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை சார்ந்திருக்கும் மனிதர்களை திருத்த வேண்டிய வேலையை இந்த வராகி அம்மா என்கிட்ட ஒப்படைச்சிரு. என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை வீணா போகாத அளவுக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீயாகவே ஏதாவது கற்பனை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்காது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு யோசிச்சு வருந்தாதே என் செல்லமே. இப்போது இந்த மங்களகரமான வெள்ளி நாளில் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்ததுக்கு காரணமே உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்துவதற்காக தான். நான் செய்ய போகிறதையெல்லாம் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டினா கண்டிப்பாக நீ விரும்பிய அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும். எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக ஆக்கி நீ எதிர்பார்த்த வெற்றியையும் உன் கைகளில் தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. என் பிள்ளையான உன் வாழ்க்கையில் இப்போது ஏற்படும் சோதனைகளும் வேதனைகளும் எல்லாமே சரியாகி நீ சாதனை படைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் செய்ய போகிறேன். கடல் போல துன்பங்கள் வந்தாலும் உனக்கு கவலை வேண்டாமேன்னு செல்லவே. கரையிலேயே நான் இருந்து உன்னை கை கொடுத்து காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்து தருவேன். உனக்கு கெட்டது செய்கிறவங்களையெல்லாம் நான் கண்டுக்கவும் இல்லை கண்டிக்கவும் இல்லைன்னு தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா யார் யாருக்கு நான் என்ன தண்டனையை கொடுத்துருக்கேன், யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன செஞ்சு யாருடைய மனசை மாற்றிருக்கேன்றது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும். நீ எப்போதும் எதை நினச்சும் கலங்காமல் உன் வாழ்க்கையை தைரியமாக வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கண்டதையும் நினச்சி கவலைப்படவே கூடாது. உன் மனசில் இருக்க பாரத்தையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக வாழ தயாராகு. வேலை பளு காரணத்தால் உடம்பு வலியோடு இருக்கக்கூடிய உனக்கு நிம்மதியான நாட்களையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் தரப்போகிறேன். இனிமே எந்த விதத்திலும் நீ கஷ்டமே படாத அளவுக்கு எல்லாவற்றையும் நீ ஆசைப்படுறது போலவே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். உனக்கு தேவையான அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படியும் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காம கொஞ்சம் ஓய்வெடுக்க தயாராகு. இனிமே எல்லாமே நல்லபடியாக நடந்து உன் குடும்ப வாழ்க்கை உயர்ந்து மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்து சேரப்போகுது. உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த நாள் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு. இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக சரியாக அமையும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்காகவே சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தீன்னா நான் என்னென்ன மாற்றங்களை செஞ்சுருக்கேன், அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் மாறி எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுதுன்றது உனக்கு புரிய வரும். எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய். அன்பாலும் பாசத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துட்டு அப்புறமா துன்பத்தை அனுபவிக்காதே என் செல்லமே. நம்ம உறவு நம்ம சொந்தக்காரவங்க நினச்சி பல சமயங்களை நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதையே அவங்க அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் ஒன்றை தப்பாக செய்ய வச்சிடுறாங்க. இனிமேலாவது அன்பு பாசம் உறவுகளில் ஏமாந்து போகாமல் கொஞ்சம் கவனமாக இருந்துகொள். பொறுமையாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில்
எல்லாமே பொக்கிஷமாக வந்து சேரும்படி நான் செய்கிறேன். கடந்த காலங்கள் உன்னை கலங்க வச்சிருந்தாலும் இனி வரப்போகிற நாட்களும் காலங்களும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும். நீ இப்போது கலங்குவதற்கும் கஷ்டப்படுவதற்கும் காரணம் மற்றவங்க செய்கிற சதியா அல்லது உன் தலையில் எழுதப்பட்ட விதியான ஆராய்ச்சி பண்ணாதே. விதியோ சதியோ எதுவாக இருந்தாலும் அதை என் வராகியம்மா சரி செஞ்சிருவாங்கன்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. எப்பொழுது நீ என்னை வணங்க ஆரம்பிச்சியோ, எப்பொழுது இந்த வராகியம்மா மீது பக்தியோடு பார்வையை செலுத்தினாயோ, அப்போதே உன் கஷ்டங்களையெல்லாம் தீர்க்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதனால தான் இப்போது கூட உனக்கான நல்லதை செய்வதற்காக அடிமேல அடியெடுத்து வச்சு உன் வீட்டுக்கு வரப்போகிறேன். கண்டிப்பா உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்து தருவேன். உன் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. எப்பொழுதும் எந்த விஷயத்திலும் நீ யாரையும் வெறுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கலைனா அமைதியாக விலகி விடுவதுதான் உனக்கு நல்லது என் செல்லமே. எப்பவுமே உன்னால் முடியும்னு உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களோடு மட்டும் பழகு. அவர்கள்தான் நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. உன் மனசுல சோகம் நிறையும் போதும் கண்களிலிருந்து கண்ணீர் வழியும் போதும் நீ 3 விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ கஷ்டப்படும் போது இந்த வராகியம்மா வந்து உனக்கு துணையாக நிற்பேன். இதுவரைக்கும் உன் கூட இருந்தேனோ இல்லையோ, இப்போது இந்த நிமிஷம்லேருந்து உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கண்டிப்பாக உன்னை சிரிக்க வைப்பேன், உன்னை சந்தோஷப்படுத்துவேன்னு முழுவதுமாக என்னை நம்பு. யார் யாருக்கோ நீ பாவப்பட்டு பரிதாபப்பட்டு யார் யாருக்கோ உதவி செஞ்சு இப்போ யாருமே உன்னை திரும்பி கூட பார்க்காம இன்னும் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களாகவும் அவமானப்படுத்துபவர்களாகவும் இருக்காங்களே நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். அனைத்தையும் கூடிய சீக்கிரம் சரி செஞ்சு சுடருக்குள் வெளிச்சம் போல உன்னை ஜொலிக்க வைப்பேன். கண்டிப்பா உன் நல்ல மனசுக்கும் நீ என் மேலே வச்ச பக்திக்கும் பரிசாக உனக்கான நல்லது நடந்தே தீரும். யார் மீதும் வெறுப்பை காட்டி இங்கு எதுவுமே மாற போறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக கடந்து போக தயாராகு. என்ன நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும்னு வாழ்க்கை அதன் போக்கிலேயே விட்டுடு. என்னை நம்பி வந்த உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ கலங்காம உன்னுடைய கடமைகளை மட்டும் சரியா செஞ்சீனா இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். நான் உன் வாழ்க்கையில உனக்கு கொடுத்த எதையும் குறைவாக மதிப்பிடாதே. சில விஷயங்களை நான் உனக்காக செய்யும் போது ஏன் செய்கிறேன் எதுக்கு செய்கிறேன்னு சிலவற்றின் மதிப்பு உனக்கு உடனே புரிவதில்லை. ஆனால் அமைதியாக இருந்தீனா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்காக தான் செஞ்சேன்றதை கண்டிப்பாக நீ புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும். எப்போவுமே உன் கைகளில் இல்லாததையும் உனக்கு கிடைக்காததையும் நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்காம கிடைச்சதை நினச்சி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. இப்போது வேணும்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு கடினமா உனக்கு எதிரானதாக இருக்கலாம். ஆனால் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நீ சோர்ந்து போகாமல் தைரியமாக இருந்தீனா இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நின்று நிச்சயமாக உன்னை காப்பாற்றி